ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அஜித் நடித்து இன்று வெளியாகியுள்ள படம் குட் பேட் அக்லி எப்படி இருக்குது? விமர்சனத்தை பார்க்கலாம். த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், பகீரா, மார்க் ஆண்டனி படங்களை இயக்கியிருந்த ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, பிரபு, சிம்ரன், பிரியா வாரியர், யோகி பாபு நடித்திருக்கிறார்கள். படத்துக்கு இசையமைத்திருப்பவர் ஜி.வி. பிரகாஷ். அஜித்தின் சராசரி ரசிகனாக இருந்து படத்தை இயக்கியிருக்கிறார் ஆதிக். பெரிதாக கதை என்று ஒன்றும் இல்லை, எக்கச்சக்கமான பில்டப்ஸ். முழுக்க முழுக்க அஜித் ரசிகன் இதை விரும்புவான், அதை விரும்புவான் என்று நினைத்ததையெல்லாம் எடுத்து தள்ளிவிட்டார் இயக்குனர். மெசேஜ் வேண்டாம், மாசான காட்சிகளே போதும் என்ற முடிவோடு எடுக்கப்பட்டிருக்கும் படம் இது. ஒவ்வொரு படத்திலும் அஜித் தனது சொந்த உறவு ஒன்றை காப்பாற்றுகிறார். மகளை காப்பாற்றினார் விசுவாசத்தில், மனைவியை காப்பாற்றினார் விடாமுயற்சியில். மகனை காப்பாற்றுகிறாரா இல்லையா என்பது குட் பேட் அக்லி படத்தின் கதை. இந்த படத்தின் கதைக்களம் ஸ்பெயின் நாடு. முன்னாள் கேங்ஸ்டரான ரெட் டிராகன் என்கிற அஜித் குமார் தன் மனைவி ரம்யா த்ரிஷா கேட்டுக்கொண்டதற்காக தன்னுடைய மகனுக்கு நல்ல தந்தையாக இருக்க வேண்டும் என்பதால் தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு மும்பையில் 18 வருடங்கள் சிறையில் இருக்கிறார். ஆனால் அவரது குற்றத்தை மறைத்து அவர் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கிறார் என சொல்லி ஸ்பெயினில் தனது மகனை வளர்க்கிறார் த்ரிஷா. சிறையிலிருந்து விடுதலையாகி ஸ்பெயினுக்கு அஜித் வரும்போது மகன் விகான் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு ஒன்றில் கைதாகிறான். மகனுக்காக கைவிட்ட வன்முறையை அவனை மீட்பதற்காக மீண்டும் கையில் எடுக்கிறார் அஜித். உண்மையிலேயே போதைப்பொருள் கடத்தலில் மகன் ஈடுபட்டாரா? தகப்பன் சிறையிலிருந்து வெளியே வரும் வேளையில் அவனை அந்த கேஸில் மாட்ட வைத்தது யார்? மகனை காப்பாற்றினாரா அஜித்குமார் என்பது மீதி கதை. எந்த ஒரு காட்சியிலும் சீரியஸ்னஸ் காட்டாமல் ஜாலியாக பண்ணியிருக்கிறார் அஜித். இது அஜித்தை வெறித்தனமாக நேசிக்கும் ரசிகர்களுக்கு வேண்டுமானால் குதூகலத்தை ஏற்படுத்தும். சராசரியாக படம் பார்க்கும் மக்களுக்கு அஜித்திடம் இன்னும் எதையோ எதிர்பார்க்கிறோம் என்று சொல்ல வைக்கிறது. அஜித்தின் முந்தைய படங்களின் வசனங்கள் பல ஹிட் பாடல்களின் ரீமிக்ஸ் என்று அலப்பறை செய்திருக்கிறார்கள். 3 விதமான கெட்டப்பிலும் அழகழகான அஜித் என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஊர்காய் போல ரொம்ப சில காட்சிகளில் கோல்ட் விடாமுயற்சி படத்தில் வந்த த்ரிஷா அழகாக தெரிந்தார். ஆனால் இதில் எலும்பும் தோலுமாக முகவசீகரம் பொலிவிழந்து என்னவோ போல் இருக்கிறார் இதில் த்ரிஷா. வில்லன் அர்ஜுன் தாஸுக்கு இரட்டை வில்லன் வேடங்கள். அவருடைய கெட்டப், ஸ்டைல், நடிப்பு எல்லாமே நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் ரியல் ஹேர் ஸ்டைல் அந்த பேஸ் வாய்ஸ் இதில் மிஸ்ஸிங். செகண்ட் ஹாஃபில் ஒரு முக்கிய கேரக்டரில் வருகிறார் சிம்ரன். ரொம்பவே கவர்கிறார். த்ரிஷாவை விட சிம்ரன் ரொம்ப அழகாக இருக்கிறார் என்கிற உண்மையை சொல்லியே ஆக வேண்டும். சம்பந்தமே இல்லாமல் வரும் ரீமிக்சிங் சாங்ஸ். இளமை இதோ இதோ, ஒத்த ரூபாய் தரேன், ஓடப்பக்கம் வரியா, ஏதோ சில முறை என்றால் கலகலப்பூட்டுகிறது. அதுவே அடிக்கடி எனும்போது சலிப்பு தட்டுகிறது. அஜித்தின் பழைய பட ரெஃபரன்ஸ் காட்சிகளை கதைக்குள் வைத்து கொடுத்திருப்பதால் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனின் பங்கு என்ன இருக்கிறது? அவர் கிரியேட்டாக என்ன செய்துவிட்டார் என்று கேட்க தோணுது. பில்டப் கொஞ்சம் இருக்குது, அதிகம் இருக்குது என்றெல்லாம் சொல்வதை விட பில்டப்பே படமாக இருப்பது ஒரு வேதனையான விஷயம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.